மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சாரதாமுக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு விஜயை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையுமே சமாதானம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னே விஜய்க்கு டவுட் வந்துருச்சு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்கிட்ட வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே பாட்டி வாயிலிருந்து உண்மையை வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பாட்டியும் உங்கள் சித்தியும் இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்லி காவேரி கிட்ட கேட்டதாகவும், இது உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறதாகவும் பொய் சொல்லி சைன் வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே விஜய் ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பாட்டி கிட்ட இல்லாத கேள்விலாம் கேட்குறாங்க. இப்படி என் முதுகில் குத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. அங்கே காவேரி சைன் போட்டிருந்தா அப்படின்னா காவேரி தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் சைன் வாங்கி நீங்கள் நினச்சதை முடிச்சிருப்பீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. இதனால விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது. விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுறதுனே தெரில. இவ்வளோ தூரம் நம்பியிருந்தவங்களே நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறப்ப நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் காவேரியை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, ஆனால் காவேரியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விஜய் கிளம்புறாங்க. ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று காவேரி வீட்டில் போய் அவங்க கூட சேர்ந்து வாழணும், இல்லை காவேரியை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரும் தனியாக வாழணும். ஸோ அதுக்குள்ளே பாட்டியோட மனசு மாறி காவேரியை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலுமே இந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவான். ஸோ பசுபதி பண்ணுற பிரச்சனையை எப்படி காவேரி விஜயும் சேர்ந்து நின்று ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.